Dear viewers, in this video, last year, PGTRB 2019, differential equation, OD and BD problems, the concept explain. The Wronskian of the function 1, t square, t cube up to t power n is equal to, the 4 option is given. So, in the problem, the Wronskian first enna. So, Wronskian, the function with derivative determinant. Let f1, f2, fn be a real valued function. The function is defined on R. அதே மாதிரி அந்த f1, f2, f3 எல்லாமே n minus 1 differential function on R இருக்கணும். The Wronskian of f1, f2, f3 is defined by the Wronskian of f1, f2, f3 up to fn is the derivative determinant is இது மாதிரி எழுதலாம். அதாவது the first row வந்து given function, the second row வந்து the derivative of first row, the third row வந்து the derivative, the double derivative of first row up to n minus 1 differentiable. இப்போ இது வந்து நான் இண்டெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். சிம்பிளாக வந்து n equal to 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணும்போது f1ஓட வேல்யூ 1, f2ஓட வேல்யூ t, f3ஓட வேல்யூ t ஸ்கொயர்ன்றதால இந்த ஃபஸ்ட் ரோ வந்து 1t t ஸ்கொயர், செகண்ட் ரோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதால 0 1 2t, தேர்ட் ரோ வந்து 0 0 2. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நீ எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் த லோயர் டைகனலுக்கு பிலோ டைகனல் வேல்யூஸ் எல்லாமே 0வாக இருக்கும். அப்போ இதனுடைய டிட்டர்மெண்ட் என்னவாக இருக்குன்னா த ப்ராடக்ட் ஆஃப் மெய்ட் டைகனல்ஸ் விச் இஸ் 1 into 1 into 2 2. ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேஸில் ஃபார் n equal to 4, it is similar to last one. The Wronskian of 1, t square, t cube. This can be written as 1t t square t cube. Second row வந்து அதனுடைய டெரிவேட்டிவ், தேர்ட் ரோ ஒன் மோர் டெரிவேட்டிவ், ஃபோர்த் ரோ ஒன் மோர் டெரிவேட்டிவ். அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் மெய்ட் டைகனல்ஸ் 1 into 1 into 2 into 6, the 0 factorial, 1 factorial, 2 factorial into 3 factorial. கேஸ் 3 வந்து ஜென்ரல் கேஸ் அப் டு nth கேஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். அது எப்படி வரும்னா Wronskian 1, t ஸ்கொயர் t cube up to t power n. இது எப்படி அதனா ஒரு 1t t square t cube up to t power n. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 1 2t 3t ஸ்கொயர் t power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n t power n minus 1. ஸோ சிமிலர் டு ரிமைனிங் கேஸ் இதுவும் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா இது எப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் மெய்ட் டைகனல்ஸ் 1 into 1 into 2 into 6 into up to n into n minus 1, n minus 2, 3 into 2 into 1. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து n ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம். The remaining things 0 factorial into 1 factorial into 2 factorial into 3 factorial. So, இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்னா which is option D is correct answer. So, next question number 2. For the equation y power 100, the derivative plus 100 into y which is equal to 2 e power 5x. Which are the following is a solution. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது என்னென்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை, ஒன்லி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். பிகாஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் ஹையர் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை எப்படி வரும்னா ஒய் பவர், அதாவது ஒய் டெரிவேட்டிவ் பவர் 100 ப்ளஸ் 100 into y equal to 2 e power 5x. இது எப்படி எழுதலாம்னா ஆல்வேஸ் d equal to d by dx. அதாவது எப்படி எழுதணும்னா d equal to d by dx. So this can be written as d power 100 plus 100 into y equal to 2 e power 5x. So to find pi, so pi ஓட ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா சப்போஸ் இது வந்து ஒரு f of d ன்னு இருந்ததுன்னா pi equal to 1 by f of d into e power ax. The d replaced by the coefficient of x, 1 by f of a into e power ax, f of a not equal to 0. But in our problem, b equal to 1 by d power 100 plus 100, the function is 2 e power 5x. So d replaced by 5 here, 1 by 5 power 100 plus 100 into 2 e power 5x. So this can be written as 2 e power 5x divided by 100. இது வந்து நம்மளுடைய ஆப்ஷனில் which is given by D is correct. So the next question
if Pn of x is a nth degree legendary polynomial, then which of the following is correct? So 4 option is given. இது வந்து ஒரு repeated x well as familiar problem in ODE legendary polynomial. The orthogonality condition இதில் யூஸ் பண்ண போகிறோம். So what is the meaning of orthogonality of legendary polynomial? Minus 1 to 1 p power mn pmx into pnx into dx, which is 2. Actually இதில் வந்து நமக்கு ரெண்டு கேஸ் m not equal to n 0, m equal to 1 2 divided by 2n plus 1. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம கிளியராக தெரியுது the mn which is equal to 3ன்னு எடுத்துக்கணும். இப்போ mn which is equal to 3னா இப்போ நம்மளுடைய ஆர்த்தோகனல் கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது minus 1 to 1 p3x into p3x into dx, which is 2 divided by 2n, but n here 3, so minus 1 to 1 p3 square x into dx equal to 2 by 3, which is given option C is correct answer. The next question, இதுவும் ஒரு legendary polynomial question தான். Let Pn of x be the nth degree legendary polynomial. Consider the following. அதாவது இதில் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. Pn of x is a polynomial of degree n containing only odd powers of x if n is odd. Pn of x is polynomial of degree of n containing only even powers of x if n is even. இப்போ பார்த்தீங்கன்னா 4 option is given. ஸோ இதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் பை ரூட்ரிச் ஃபார்முலா. ரூட்ரிச் ஃபார்முலா வந்து ஃபெமிலியர் ஃபார்முலா தான். ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. Pn(x) equal to 1 by 2 power n into n factorial d power n by dx square dx power n into x square minus 1 whole power n. ஸோ இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்களா எப்படி கிடைக்குன்னா p0 அதாவது p0 of x equal to 1, p1 of x equal to x, p2 of x வந்து 3x square minus 1, p3 of x வந்து 5x cube minus 3x divided by 2, p4x வந்து 35x power 4 minus 30x square plus 3 divided by 8. So one more polynomial. p5x வந்து எப்படின்னா 63x power 5 minus 70x cube plus 15x divided by 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த p0 p2 p4 எல்லாமே ஈவன் பவர்ஸில் இருக்கும். அதாவது ஒன்று வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னு எழுதலாம், அதாவது எக்ஸ் பவர் 0. p2 வந்து 3x ஸ்கொயர், இதுவும் ஈவன். p4 வந்து எக்ஸ் பவர் 4, இதுவும் ஒரு ஈவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா p1 p3 இந்த p பவர் 5 எல்லாம் வந்து ஆட் பவர்ஸ், அதாவது p0 p2 இந்த p பவர் 4 வந்து ஈவன் பவர்ஸ். இந்த p1 p3 p5 எல்லாமே ஆட் பவர்ஸ். ஸோ போத் இஸ் ஆப்ஷன் A and B are true. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் த ஹையர் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பரில் வந்து இது ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் கொஸ்டின். நான் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு எழுதியிருக்கேன். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் தட் இஸ் nth derivative of y minus nc1 n minus 1 derivative of y plus nc2 like this, which is equal to e power x. இதுலேயும் 4 option is given, a b c d இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிவன் nth ஆர்டர் ODE. அப்போ வந்து எப்படி வரலாம்னா தட் இஸ் nth derivative of order y like this minus nc1 y power n minus 1 plus nc2 y power n minus 2 up to minus 1 whole power n into y equal to e power x. ஸோ இதுவும் ஒரு இண்டெக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ண போகிறேன். லைக் n equal to 2, இது எப்படி வரலாம்னா செகண்ட் ஆர்டர் தட் இஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2c1 into y மைனஸ் 1 whole square into y equal to e power x. அப்படின்னா வந்து இது எப்படி வரும்னா d square y by dx square மைனஸ் 2 into dy by dx plus y equal to e power x. இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுனா m square minus 2m plus 1 equal to 0, m minus 1 whole square equal to 0. இது வந்து ஒரு ரூட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அப்படின்னா c1 plus c2x into e power x. இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன கிடைக்குன்னா 1 by d minus 1 whole square into e power x. இதை சால்வ் பண்ணிங்களா 2 times 0 ஆகிறதால x square by 2 into e power x. இதே மாதிரி கியூபுக்கு எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா c1 plus c2x plus c2x square into e power x x cube by 3 into e power xன்னு கிடைக்கும், 3 ஃபேக்டோரியல். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன கிடைக்குன்னா
in general y equal to c1 plus c2x plus c3x square up to cn x power n minus 1 into e power x plus x power n by n factorial into e power x. அப்படின்னு பார்த்தீங்களா இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன்ஸ் வராது, விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஇயில் ஒரு பேசிக் ஒரு 2 to 3 question. If the equation b dx plus q dy or dz satisfy the integrity condition and if px plus qy plus rz not equal to 0, then the integrating factor is 4 option is given. So இது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கொஸ்டின். the integrating factorனா பார்த்தீங்கன்னா 1 by px plus qy plus rz தான் வரும். அதே மாதிரி the next question 7, which of the following is the pair of condition of compatible. இது வந்து compatible condition of the PDE. Actually 2 case, a என்ற function 2 function f of x, y, p, q equal to 0 and g of x, y, p, equal to 0 if dou of f, g, divided by dou of x, p plus dou of f, g divided by dou of y, p. இது வந்து typographical error. This is not p, this should be q. இது வந்து ஆன்சரில் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. z equal to px plus qy and any homogeneous equation f of x, y, z, p, q, 0 in xyz. Option A only, option B only, option C both A and B, option D neither A nor B. So first case பார்த்தீங்கன்னா compatibility condition for first order PDE. Suppose the function f of x, y, z, p, q அதே மாதிரி g இருந்துச்சுன்னா அந்த கம்பேட்டிபிள் கண்டிஷன் எப்படி வரும்னா இது மாதிரி வரும். dou of f, g, x, b அதே மாதிரி dou of f, g divided by dou y, q the p times of this, the q times of this. But in our question z is option. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா z option, இதுலேயும் z option. அப்படின்னு பார்த்தீங்கன்னா this should be vanishes. இது ரெண்டும் vanishes to 0. So in our question f of x, y, b, q and g of x, y, p, q equal to 0, the compatibility condition should be dou of f, g divided by dou of x, p plus dou of f, g divided by dou of y, q which is equal to 0. The அதாவது given b also similar, any homogeneous function of which satisfies the compatibility condition. So which is given option both A and B. So C is right option. So question number 8, இதுவும் another one basic question of Chapit's method. அதாவது ஓடி சால்வ் பண்ணும்போது இந்த கொடுத்துக்கூடிய 4 ஆப்ஷன்ஸும் ஒவ்வொரு டைப்பாக வரும். f of p, q equal to 0, f of z, p, q equal to 0, f of x, b equal to g of y, q. Then Claddagh type equation. Claddagh type equation na z equal to px plus qy plus f of p, q. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஓடியில் எல்லாமே சாப்பிஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுனால ஸோ ஆல் தி ஆப்ஷன் A, B, C, D are correct options. Next question number 9, a singular point problem in the ODE. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ODE ஈக்குவேஷன் இஸ் கிவன். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே கொடுத்துருக்காங்க. d minus d square x double dash plus gamma minus alpha minus beta minus 1 times of t into x dash minus alpha b x equal to 0. இதுலேயும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பாயிண்ட், சிங்குலர் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்டினரி பாயிண்ட்னா a point at x equal to x naught is said to be ordinary point of the differential equation y double dash plus p of x y dash plus q of x y equal to 0. Then p and q both are analytic at, அதாவது அந்த p and q அந்த பாயிண்டில் வந்து வேனிஸ் ஆகாது. அதே மாதிரி சிங்குலர் பாயிண்ட் a point at x equal to x naught is said to be is not an ordinary, அதாவது ஆர்டினரி பாயிண்டாக இல்லாட்டினா அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து சிங்குலர் பாயிண்டாக இருக்கும். இந்த சிங்குலர் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கேஸ் இருக்குது. அதாவது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது.
x அதாவது லிமிட் x tends to x naught x minus x naught p of x and லிமிட் x tends to x naught x minus x naught whole square q of x ரெண்டுமே வந்து அனலிட்டிக்காக இருக்கணும். இப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்களா கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம். அதில் வந்து p வந்து காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் டி, q வந்து மைனஸ் ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை டி இன்டு டி மைனஸ். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட், 0ன்றதும் ஆக்சுவலாக 1ன்றதும் இது வந்து சிங்குலர் பாயிண்ட். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது அட் டி ஈக்குவல் டு 0 ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி q ஆஃப் எக்ட்டுக்கும் ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். இப்போ டி ஈக்குவல் டு 0 வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அதே மாதிரி சிமிலர் டு டி ஈக்குவல் டு 1 டி ஈக்குவல் டு சம்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கேஸுக்கு ஃபைனட் வேல்யூ கொடுக்கறதால டி ஈக்குவல் டு 1 இஸ் சிங்குலர் பாயிண்ட். ஸோ இதில் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்றது ஸோ ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அதுவும் ஒரு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் விச் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பிடிஇ கொஸ்டின், எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம். த ஃபங்க்ஷன் இஸ் z equal to f of xy divided by z, பட் ஹியர் யூஸிங் எலிமினேட்டிங் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் கொஸ்டின் ஒன்று எடுத்துக்கிறோம். இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, ஆல்ரெடி ஸ்மால் பி ஈக்குவல் டு தோ இஸ் பை தோ எக்ஸ். இது வந்து f dash of xy by z, xy by z வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v, vu dash minus uv dash by v ஸ்கொயர். ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது zy மைனஸ் xyp டிவைட் பை z ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி q ஈக்குவல் டு சிமிலர் திங், இந்த 2 3 டிவைட் பண்ணும்போது யூ வில் கெட் p பை q டிவைட் பை zy மைனஸ் xyb டிவைட் பை zx மைனஸ் xyq. இது வந்து சிம்பிளை பண்ணால் நமக்கு px ஈக்குவல் டு qyன்னு கிடைக்கும், which is option A is correct. The next question, if pi of x is a solution of equation y double dash plus a1 y dash plus a2 y equal to 0 and a1 a2 are constant, then the value of k for which the functions I of x equal to e power a1 by 2 index pi of x is solution of the equation y double. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ pi of x சொல்யூஷன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால தான் y double dash plus a1 y dash plus a2 y equal to 0வை pi double dash plus a1 pi dash plus a2 pi equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ psi of xன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது எப்படி இருக்குன்னா e power a1 by 2 index plus y of x is a solution of the equation y double dash plus ky equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். psi dash of x equal to e power a1, இது வந்து u v dash plus v u dash ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா psi double dash, இதுவும் ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியல் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ஈக்குவேஷன். psi double dash equal to e power a1 by 2 index plus phi double dash plus like this இது மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா psi double dash x equal to e power a1 by 2 index into pi double dash x plus a1 into e power a1 by 2x plus into pi dash of x plus a1 square by 4 into e power a1 by 2 index plus y of x. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double dash plus k1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் இதுவும் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால y double dash plus k is equal to 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து e பவர் a1 by 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா pi double dash plus a1 pi dash plus a1 square by 4 plus k into pi of x. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 and 4 கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, அதாவது ஈக்குவேஷன் 2 என்னது pi double dash plus a1 pi plus a2 pi equal to 0. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் நமக்கு a2 equal to a1 square by 4 plus k. ஸோ k equal to a2 minus a1 square by 4, which is option D is correct. Thank you. Thanks for watching. Please like, subscribe for more videos.